கன்னியா ராசி நேயர்களே, உத்திர நட்சத்திரம் 2, 3, 4வது பாதமும், ஹஸ்த நட்சத்திரம் முழுவதும், சித்திரை முதல் 2 இந்த பாதங்களிலே பிறந்த உங்கள் எல்லோருக்கும் கன்னியா ராசி ஜென்ம ராசியாகும். இந்த ராசியிலே பிறந்த தங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் தசமஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய ஜென்மஸ்தானம் 4வது இடம், 7வது இடம், 10வது இடம், இந்த 4 ஸ்தானங்களை அவர் செயல்படுத்த போகிறார். உங்களுடைய சொந்த முயற்சிகளினாலே நல்ல பலன்களை அடையும் ஒரு வாய்ப்பு, ஆஸ்தி, வாகனம், சுகம், தாயார் இவைகளுடைய பலன்களிலே முன்னேற்றம், புதிய நிலையான சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சி, அதிலே வெற்றி, கணவன் மனைவி உறவுகளிலே சுமூகமான அன்பும் ஆறுதலும் கிடைக்கும். மற்றபடி புதிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்துவார். உத்தியோக தொழில் ரீதியான நல்லதொரு முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை, வெற்றிகரமான பலன்களை கொடுக்கும். செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது 28/5/2013 முதல் 26/6/2013 வரைக்குமான காலகட்டங்களிலே 3ஆம் இடம் மற்றும் அஷ்டமஸ்தானத்தை அவர் செயல்படுத்த முயற்சிக்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் சற்று பாதிப்புகளையோ, இடைஞ்சல்களையோ அல்லது இழப்புகளையோ, மாற்றங்களையோ, அதாவது பாதகமான மாற்றங்களையோ ஏற்படுத்தலாம். மிகவும் விழிப்புணர்வு தேவை. இதே குரு பகவான் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் 26/6/2013 முதல் 29/8/2013 வரை நேர்கதியிலே சஞ்சரிக்கும் பொழுது ராகுவானவர் குடும்பஸ்தானத்தில் சனி பகவானுடன் கூடியிருப்பதினாலும் குடும்ப ரீதியான ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்தலாம். தனத்திலே சற்று இழப்புகளை ஏற்படுத்துவார். மற்றபடி உங்களுக்கு ஜென்மஸ்தானமும் தசமஸ்தானமும் 3வது இடமும், பிறகு இந்த ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது இப்போது தற்காலத்தில் ராகு பகவான் சனி பகவானுடன் சேர்ந்து இருப்பதினாலே உங்கள் உடல் நல ரீதியாக, வாக்கு ரீதியாக சில குழப்பங்களையும் மருத்துவ செலவினங்களையும் கொடுக்க நேரிடும். கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி குரு பகவான் 29/8/2013 முதல் 13 நவம்பர் 2013 வரைக்கும் நேர்கதியிலே குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சுப பலன்களை கொடுப்பார். உத்தியோகம் ரீதியான முன்னேற்றங்கள், அதாவது ப்ரமோஷன்ஸ் அல்லது உயர்வான வருமானங்களையும் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். ஆஸ்திகளின் மூலமான சில வருமானங்களையும் பயன்பாடுகளையும் கொடுப்பார். உறவுகள் சுமூகமாக இருக்கும். பிறகு உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவானுடைய நட்சத்திரத்திலேயே வக்ரகதியிலே நவம்பர் 13/2013 27/1/2014 வரைக்கும் சஞ்சாரம் செய்யும் பொழுது குரு பகவான் வக்ரகதியில் இருப்பது 4, 7ஆம் இடத்துல அதற்கு அதிபதியாக இருந்து தசமஸ்தானத்தில் வக்ரகதி பெற்றிருப்பது அவ்வளவு பாக்கியமான பலன்களை கொடுக்காது. தடைகள், திருமண உறவுகளிலே இடர்பாடுகள், குழப்பங்கள் இவைகளெல்லாம் ஏற்படுத்தும். கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் வக்ரகதியின் பொழுது உங்களுக்கு சுபிக்ஷமான பலன்களை கொடுப்பார். 27/1/2014 முதல் 12/3/2014 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தன ரீதியான முன்னேற்றம், ஆரோக்கியத்திலே மேம்பாடு, உறவுகளிலே மகிழ்ச்சி, உத்தியோகத்திலே சிறப்பான உயர்வுகள், சொத்துக்களுடைய பலன்களிலே வெற்றி, உங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கொடுப்பதற்காக காத்திருக்கிறார்.
நல்ல முறையில் நீங்கள் அனுபவியுங்கள். மற்றபடி 12/3/2014 முதல் 13/6/2014 வரைக்கும் நேர்கதியிலே செல்லும் பொழுது உயர்வான பலன்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலேயுமே மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுப்பார். சில பேருக்கு உத்தியோகம் ரீதியான எதிர்பாராத குழப்பங்கள் பிறருடைய சூழ்ச்சிகளினாலே உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. உறவுகளிலே நண்பர்கள் பழக்க வழக்கங்களிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கான பரிகாரமானது குருவாரத்திலே தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடும், சோமவாரத்தில் சிவனுடைய வழிபாடும், சோமவாரத்தில் பசுவிற்கு அன்னதானம் வழங்குவதும் உங்களுக்கு நல்லதொரு பரிகாரங்களாக அமையும். நன்றி.